மாம்ஸ் கிச்சனில் இன்றைக்கி சைவ ஆட்டுக்கால் சூப்பு முடவாட்டுக்கால் கிழங்கு வச்சு நம்ம சூப் பண்ண போகிறோம். இது வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். சாப்பிங் போர்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த ஷேப்பில் வாங்கியிருக்கேன். முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். கிடைக்கிற டைமில் நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீஸ் வாங்கியிருக்கேன். அதுலேயும் பாதி தான் இன்றைக்கி நான் வந்து செய்து காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா அந்த ரோமம் மாதிரி இருக்குது இல்லையா, ஆட்டினுடைய முடி மாதிரி, அந்த தோல்லாம் வந்து ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கொத்தமல்லி தண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, 5-6 பல் பூண்டு போட்டுக்கோங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அந்த கிழங்கு மட்டும் நம்ம வந்து போட்டு நல்லா கொஞ்சம் துருவின மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் சேர்க்கலாம். மூட்டு வலிக்கெல்லாம் இது வந்து நல்லா கொஞ்சம் சுகமாகும்னு சொல்லுவாங்க. ஒரு 2 or 3 டைம்ஸ் வாரத்தில் சாப்பிடணும். கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். வியூவர்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியானதும் அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு மண் சட்டி வச்சு ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அது நம்ம சேர்த்துடலாம். இப்போ எனக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு இருந்தது, நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் மேற்கொண்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, கறி மசாலாலாம் 1-2 பீஸ் சேர்த்துருக்கேன். பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் கல்பாசி, இதெல்லாம் வந்துட்டு மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கொதித்து பாதி அளவாக சுருங்கணும். நம்ம சேனலில் ஆல்ரெடி முருங்கைக்கீரை சூப்பும் முடக்கத்தான் ரசமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், போய் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இது நல்லா கொதித்து பாதி அளவாக சுருங்கிட்டதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிடலாம். இதில் வந்துட்டு நம்ம மேற்கொண்டு பெப்பர் பவுடர் போட்டுட்டு கொத்தமல்லி இலை நல்லா தூவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக உங்களுக்கு நான்வெஜ் சூப் மாதிரியே இருக்கும். இது நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு நல்லா குளிர் சீசன், மழை சீசனுக்கெல்லாம் நல்லா ஹீலிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.